ஓம் சாந்தி. நான் ஆத்மா. நான் ஒரு சின்னஞ்சிறிய ஒளிப்புள்ளியாவேன். நான் இப்பொழுது மேல் நோக்கி பறக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் 3 லோகமும் கடந்து எனது வீடான பரந்தாமத்துக்கு செல்கின்றேன். அங்கு எனது தந்தையான பரமாத்மா என்னைப் போலவே ஒளிப்புள்ளியாக ஜொலித்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது நான் அவர் முன்னே அமர்ந்திருக்கின்றேன். நான் ஓர் தூய ஒளிமயமான பரம்பிதா சிவபாபாவின் அன்பையும் சக்தியையும் என்னுள் நிரப்புகின்றேன். நான் அமைதியாகவும் தூய்மையாகவும் மற்றும் ஆனந்த சுரூபமாகவும் இருக்கின்றேன். இப்பொழுது எனது தந்தை பரமாத்மாவிடமிருந்து முழு சக்தியையும் பெற்று அவரிடம் இருந்து விடை பெற்று கீழே இறங்கி வருகின்றேன். இப்பொழுது சூட்சுமம் உலகத்துக்குள் நுழைகின்றேன். அங்கு வெண்ணிறமான உலகத்துக்குள் பிரம்ம பாபாவும் மம்மாவும் அமர்ந்திருக்கின்றார்கள். இப்பொழுது தேவதையாக அவர்களின் முன் அமர்ந்திருக்கின்றேன். மம்மா, அதாவது ஜெகதம்பா சரஸ்வதியின் தன்னுடைய முழு வாழ்க்கையையும் இறை சேவைக்காக அர்ப்பணித்தார். அந்த மகாதானி ஆன்மா அவர்கள் உலகிய சுகங்களையும் தனிப்பட்ட ஆசைகளையும் துறந்து இறைவனின் சிரீமத்தை வழங்கினார். நடந்தும் எண்ணற்ற ஆத்மாக்களுக்கு அவர் ஆன்மீக ஒளியை வழங்கினார். மம்மாவின் தியாகத்தின் சிறப்பு என்னவென்றால், அவர் எந்த சூழ்நிலையிலும் தன் மன உறுதியை இழக்கவில்லை. அவர் இனிமை, பண்பும் தூய்மை மற்றும் அன்பின் சொரூபமாக வாழ்ந்தார். அத்தோடு தன்னுடைய நேரம், சக்தி, எண்ணங்கள் அனைத்தையும் மனித குல நலனுக்காக பயன்படுத்தினார். மம்மா தனது வாழ்க்கையில் மூலம் சேவை செய்வதே உண்மையான வாழ்க்கை என்பதை திருப்தி அவருடைய தியாகம் வெறும் பொருட்கள் அல்ல, விட்டுக் கொடுத்தல் மற்றும் அல்ல. அவர் சுயநலத்தையும் முழுமையாக தியாகம் செய்தார். அவருடைய தியாகம் உயர்ந்த நிலையாகும். இன்று நமது மம்மாவை நினைவு கூறும்போது அவருடைய தியாகம், அன்பு, சகிப்புத்தன்மை மற்றும் இறைவன் மீது கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஆகியவற்றையும் நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். மம்மாவின் வாழ்க்கை அனைத்தும்
அனைத்து ஆத்மாக்களுக்கு ஒரு சிறந்த உதாரணம் உள்ளது. அது மம்மாவின் தியாகம். வடிவமான மம்மாவின் ஒவ்வொரு மூச்சும் வாழ்வின் ஒவ்வொரு சேவையிலும் தன்னை அர்ப்பணித்தார். இறை உலகிற்கு தூய அன்பும் மற்றும் ஆன்மீகத்தின் வழியை காட்டினார். இப்பொழுது பாபாவும் மம்மாவும் எனக்கு திஷ்டி அளித்து கொண்டே இருக்கின்றார்கள். நான் சற்று நேரம் அவர்கள் முன்னே இருந்து அவர்களுடைய சக்தியையும் நிரப்பி ஆசீர்வாதங்களையும் பெற்று மெதுவாக அவர்களிடமிருந்து விடை பெற்று கீழே இறங்கி வருகின்றேன். ஓம் சாந்தி.